அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 44. இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கேளுங்க. மனதை தொட்ட மாரல் ஸ்டோரி 11 அப்படின்னு நான் ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்த ஸ்டோரி தான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற கதை. இப்போ அந்த கதையை ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெயகாந்தன் அவர்கள் ட்ரெயினுக்கு போவார். அதுக்கு 13 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். இவர்கிட்ட அந்த 13 ரூபா இருக்காது, 12 ரூபா தான் இருக்கும். அதனால் அடுத்த ஸ்டேஷனுக்கு நடந்து போய் அங்கேருந்து ட்ரெயினில் போகலாம், 12 ரூபா தான் ஆகும் அப்படின்னு கவலையாக, சார் நம்மள்கிட்ட 13 ரூபா இருந்திருந்தால் ட்ரெயினில் ஏறி இருக்கலாம், இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக அடுத்த ஸ்டேஷனுக்கு அவர் நடந்து போவார். அடுத்த ஸ்டேஷனுக்கு அவர் நடந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ அவர் நினச்சிப்பார், நல்ல வேளை கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. ஒருவேளை 13 ரூபா இருந்திருந்தால் நம்ம அந்த ட்ரெயினில் ஏறி இருந்தால் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை நம்ம சந்திச்சிருப்போம். நல்ல வேளை அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு இவருக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. என்னென்னா, நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது. அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட், லண்டனுக்கு போன ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்ததில் ஒரு பயணி போக வேண்டியவங்க. அவங்க பேர் பூமி சௌஹான். அவங்க டிராஃபிக் காரணமாக 10 நிமிஷம் லேட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். அதனால் அந்த ஏர்போர்ட்டு ஸ்டாஃப் ஸ்ட்ரிக்டாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, கெஞ்சி பார்த்துருக்காங்க. ஆனாலும் இல்லை, நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க, உங்களை நாங்கள் ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, ரொம்ப ஆங்க்ரி ஆகி, இப்போ இந்த டிராஃபிக்னால் நம்ம ஃப்ளைட்டே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, நல்ல வேளை நம்ம அந்த ஃப்ளைட்டில் போகலை அப்படின்னு. ஏன்னா அந்த ஃப்ளைட் தான் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தனோட வாழ்க்கையிலையும் சரி, இப்போ இந்த பூமி சௌஹான் அப்படிங்கிறவங்களோட வாழ்க்கையிலையும் சரி, அவங்க தவற விட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்களோட உயிரையே காப்பாற்றிருக்கு. அதனால் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா கடவுள் இன்னொரு நல்ல பிளானாக ஏதோ பண்ணி வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த வரியை நினைவில் வைத்துக்கொண்டு எப்போதுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 2 விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.